சொல்லுங்கண்ணு. சித்தப்பா, கல்யாணத்துக்கு தேவையான சீர் சாமான்லாம் வாங்கணும். என்ன எது வாங்கணும்னு தெரியல. அம்மா இருந்திருந்தா சொல்லிருப்பாங்க. அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தான் பேரு. எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. நீங்க என் கூட கொஞ்சம் கடைக்கு வரீங்களா சித்தப்பா? என்ன இப்படி பேசுற? நீ எதுக்காக சீர் பொருள் வாங்க போற? அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. இங்க இருக்கிற சாமான் சட்டியே சீண்ட ஆள் இல்லாம பரணியில தூக்கி வச்சிருக்கோம். இதுல நீ வேற எதுக்கு தனியா சுமந்துக்கிட்டு வர? அது முறையில்லைங்க சித்தப்பா. கல்யாணம்னா சில சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல. என்ன இன்னும் பேசுற? நீ வாக்கப்பட்டு வர போறது உன் மாமா வீட்டுக்கு. அண்ணன் என் சீரு அதை தவிர வேற எதுவும் வேணான்னு சண்முகம் ஓ முன்னாடி தானே சொல்லுச்சு. இப்ப நீ சீர் சாமான வாங்க போறேன்னு தெரிஞ்சா சண்முகம் மனசு சங்கடப்படாதா? அதெல்லாம் வேணாம் கண்ணு. இல்லைங்க சித்தப்பா, மாமா எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா அத்தை எதிர்பார்க்கும்ல. அதுவும் இல்லாம நான் கல்யாணத்துக்கு அப்புறம் புழங்க போற வீட்ல நான் வாங்கிட்டு வந்து சீர் பொருளை வச்சு புழங்குனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்.